இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 என்சிஆர்டியில் வந்து மேக்ஸு சாப்டர் 6 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் வந்து தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்டு செகண்ட் சம் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். ஆங்கிள் பிக்யூஆர் ஈக்குவல் டு angle PRQ, then prove PQS equal to angle PRT. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து PQR equal to PRQ, இது வந்து PQR வந்து PRQக்கு ஈக்குவல்னு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை வந்து என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா PQSும் PRTயும் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்குறாங்கன்னா ஆங்கிள் PQR, அதாவது PQR ஈக்குவல் டு PRQ, இது வந்து ஈக்குவல்னு வந்து சொல்லிட்டாங்க. போத் ஆர் ஈக்குவல். இப்போ இதுக்கு நம்ம வந்து என்னன்னு கொடுத்துருக்கலாம், பேர் எக்ஸ் டிகிரின்னு கொடுத்துருக்கலாம். அப்போ இதுக்கு வந்து எக்ஸ் டிகிரின்னு கொடுத்தா இதுக்கும் வந்து எக்ஸ் டிகிரின்னு தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா PQR வந்து ஈக்குவல்னா PRQவும் வந்து ஈக்குவல் தானே. அப்போ இதுக்கு நம்ம எக்ஸ் டிகிரின்னு கொடுத்தா இதுக்கும் நம்ம வந்து எக்ஸ் டிகிரின்னு வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, PQS ஈக்குவல் டு PRT அப்படின்னு வந்து ஈக்குவல் வந்து பண்ண சொல்கிறாங்க. அப்போ PQS இது வந்து PQS PQR இது வந்து PQS PQR இது வந்து ஸ்ட்ரைட், இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளா, இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ angle PQS equal to PQSும் PRT இது வந்து ஈக்குவல்னு நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ ஆங்கிள் PQS வந்து பாருங்கள், PQS ப்ளஸ் PQR, PQS ஈக்குவல் PQSும் PQRும் வந்து இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளில் வந்து இருக்குதா. ஸோ அது வந்து அப்போ 180 டிகிரி. ஆங்கிள் PQS இது ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். PQS ப்ளஸ் PQR, PQS ப்ளஸ் PQR இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால 180 டிகிரி. இப்போ நம்ம வந்து PQS ப்ளஸ் PQRக்கு நம்ம என்ன இது கொடுத்து வச்சுருக்குறோம், எக்ஸ் டிகிரின்னு கொடுத்து வச்சுருக்குறோம். அப்போ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் PQS ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் எக்ஸ் டிகிரி. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போ எப்படி PQSும் PQRும் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளா, PRQவும் PRTயும் வந்து இந்த சைடு வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளா, ஸ்ட்ரைட் ஆங்கிள். இந்த சைடு எப்படி ஸ்ட்ரைட் ஆங்கிளோ அதே மாதிரி இந்த சைடு வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். அப்போ 180 டிகிரி. ஸோ PRQ ப்ளஸ் ஆங்கிள் PRQவும் இதுவும் வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் பண்ணால் இது ரெண்டும் வந்து ஸ்ட்ரைட் இதில் இருக்குதா. அப்போ இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி. ஸ்ட்ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால 180 டிகிரி. PRQக்கு நம்ம என்ன கொடுத்து வச்சுருக்குறோம், PRQக்கு வந்து நம்ம என்ன டிகிரி கொடுத்து வச்சுருக்குறோம், எக்ஸ் டிகிரி. ஸோ எக்ஸ் டிகிரி போட்டோம். PRT ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் PRT ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் எக்ஸ் டிகிரி.
இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ வந்து ஆங்கிள் பிக்யூஎஸும் 180 டிகிரி மைனஸ் எக்ஸ் டிகிரி தான். ஆங்கிள் பிஆர்டியும் வந்து 180 டிகிரி மைனஸ் எக்ஸ் டிகிரி தான். அப்போ ஆங்கிள் பிக்யூஎஸும் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்டியும் ஈக்குவலா, போத் ஆர் ஈக்குவல். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. Next, fourth question. In figure 6.16, if x plus y equal to w plus z, then prove that the AOB is a line. அப்படின்னு வந்து இப்போ இதை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, AOB is a line வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே given என்ன கொடுத்துருக்குறாங்க, x plus y எங்கே இருக்குது, எக்ஸு ஒய்யிங் இது வந்து ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இந்த டபிள்யூ ப்ளஸ் இசட்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து நம்ம ஆட் பண்ணனா, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணனா நமக்கு வந்து 180 டிகிரி கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் தானே. ஸோ அப்போ வந்து 180. அதே மாதிரி டபிள்யூவையும் இசட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு வந்து 180 டிகிரி தான் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். இப்போ நம்ம வந்து கிவன் எழுதலாம். கிவன் என்ன சொல்கிறாங்க, x plus y equal to w plus z. இது வந்து given வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம x plus y-ஐ வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், a டிகிரி அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். அதாவது அசியூம் பண்ணிக்கிறோம், a டிகிரி அப்படின்னு வந்து இதை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி w plus z-ஐயும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், a டிகிரின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு, இது வந்து ஈக்குவல் டு தானே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து டபிள்யூ ப்ளஸ் இசட்டுக்கு ஈக்குவலுங்கிறதுனால இங்கே நம்ம ஏ டிகிரி அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபிள்யூ, அப்போ இது ஏ டிகிரினா இதுவும் ஏ டிகிரியாக தானே இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த இதில் வந்து இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து 1 ரெவல்யூஷன் தானே. ஸோ இந்த பாயிண்டில் உள்ள எல்லா ஆங்கிள்ஸுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 360 டிகிரி வந்து கிடைக்கும். அப்போ இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன இது கிடைக்கும், கம்ப்ளீட் ரெவல்யூஷன். அப்போ 360 டிகிரி வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், ஏ டிகிரின்னு எடுத்துருக்குறோம். இசட் டபிள்யூ ப்ளஸ் இசட்டுக்கு நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், இசட் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் இசட் எதுனாலும் ஒன்று தான். ஸோ டபிள்யூ ப்ளஸ் இசட்டுக்கு நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், இதுக்கும் நம்ம ஏ டிகிரின்னு தான் எடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கும் வந்து இது வந்து இப்போ 360 டிகிரின்னு எடுத்தாச்சா. இப்போ ஏ டிகிரியும் எவ்வளோ, 2 ஏ டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த சைடு வந்துடுமா. ஸோ 360/2 இதையும் நம்ம கேன்சல் பண்ணனா 180. அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ, 180. அப்போ இது வந்து ஏ வந்து எதுக்கு சமம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு வந்து சமம்னு சொல்லியிருக்கோமா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரியா, 180 டிகிரி. அதே இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளா, 180 டிகிரினா ஸ்ட்ரைட் ஆங்கிள். அப்போ டபிள்யூ ப்ளஸ் இசட்டும் என்ன, 180 டிகிரி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது ஸ்ட்ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது 180 டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால இப்போ ஏஓபி இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன் தானே. அப்போ ஏஓபியை நம்ம வந்து லைன் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சா. ஏன்னா இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது வந்து 180 டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள் நம்ம இது பண்ணியாச்சு. அதனால் ஏஓபி, இந்த ஏஓபிங்கிறது ஒரு லைன்னு நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. AOB is a straight line. அவ்வளோதான். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க. அதனால நம்ம இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு நம்ம ஏ டிகிரின்னு எடுத்துருக்குறோம். அதாவது அசியூம் பண்ணிக்கிறோம் டபிள்யூ ப்ளஸ் இசட்டுக்கும் இது ஏ டிகிரினா இதுவும் ஏ டிகிரி தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணால் என்ன ஆகும், 360 டிகிரின்னு வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டபிள்யூக்கு என்னது 360 டிகிரி. அப்போ இதுக்கு ஏ டிகிரி இதுக்கும் ஏ டிகிரி தான். அப்போ இந்த இது பண்ணியாச்சுன்னா ஏவை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 180 டிகிரின்னு நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஏ டிகிரிங்கிறது நம்ம ஏ டிகிரின்னு தானே நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ 180 டிகிரின்னு நம்ம கொண்டு வந்துட்டோமா ஏக்கு.
அப்போ இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். அப்போ ஏஓபிங்கிறது ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சா, அதுதான்.